எனது அருமை சகோதர சகோதரிகளே, வெல்கம் டு ஐ லைஃப் ஜோன் சேனல். நாம் இன்றைக்கி சூப்பராக ஒரு ஷாப்பிங் இடத்துக்கு தான் போக போகிறோம். சென்னையிலேயே ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் பெரியவங்களும் எல்லாரும் போய் பார்க்கக்கூடிய ஒரு அருமையான ஷாப்பிங் இடம் எதுனா ஸ்ட்ரீட் ஷாப்பிங் பண்ணுறது. தெருவோர வியாபாரிகள் கடையை நடத்துகிற சிறப்பான இடம் பார்த்திங்கன்னா டி நகரில் இருக்கிற சென்னை டி நகரில் இருக்கிற பாண்டி பஜார் தாங்க. ஒரு காலத்தில் இந்த லெஃப்ட்டு ரைட்டில் பார்த்திங்கன்னா நிறைய பிளாட்ஃபாரம் கடைகள் நிறைய இருக்கும். அப்போல்லாம் வந்து சென்னைக்கு யார் வந்தாலும், வெளியூரில் சிங்கப்பூர், மலேசியா, துபாயிலேருந்து யார் வந்தாலும் சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஷாப்பிங் பண்ணுறதுக்கு ஒரே இடம் பார்த்திங்கன்னா பாண்டி பஜாருக்கு வந்து அவ்வளோ சீப்பாக கிடைக்கும். உச்சி முதல் உள்ளங்கால் வரைக்கும் தேவையான அனைத்து பொருட்களும் விலை கம்மியாக வாங்கக்கூடிய ஒரு இடம் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 சைடும் பிளாட்ஃபாரம் மிக பெரிய பிளாட்ஃபார்மாக போட்டுட்டு, இந்த சைடு ஒரு 20 அடி பிளாட்ஃபாரம், அந்த சைடு ஒரு 20 அடி பிளாட்ஃபாரம் போட்டாங்க. போக்குவரத்து மாற்றங்கள் உண்டாக்கி ஒன் வே பஸ்ஸு வந்து நம்ம பாண்டி பஜார் போலீஸ் ஸ்டேஷன் வழியாக உள்ளே வந்து அந்த சைடு வெளியே போவாங்க. இங்கே வந்து கார் பார்க்கிங்க்கெலாம் நல்ல அங்கங்கே கடைங்களுக்கு வெளியே நிறைய கார் பார்க்கிங் வச்சுருக்குறாங்க. இப்போ இது கார்ப்பரேஷனால் கார் பார்க்கிங் மெயின்டைன் பண்ணப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் மல்டி லெவல் பார்க்கிங்கும் இங்கே வச்சுருக்குறாங்க. அப்புறம் நடக்க முடியாதவங்கெல்லாம் இது மாதிரி வந்து நம்ம பேட்ரி கார் மூலயமாவும் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு வசதியாக வச்சுருக்குறாங்க. அதனால் வந்து பார்க்கலாம். இங்கே பாண்டி பஜார் பொறுத்த வரைக்கும் பிராண்டடும் கிடைக்கும், அன்பிராண்டட் கடைகளும் நிறைய இருக்கும். இந்த பாண்டி பஜார்னு பேர் எப்படி வந்ததுன்னா, ஒரு காலத்தில் சவுந்தர பாண்டியார் அங்காடின்னு தான் முழு பேராக இருந்தது. அதை நாளடைவில் பாண்டி பஜார்னு அனைவராலும் அழைக்கப்பட்டதுங்க. இந்த பாண்டி பஜார் பார்த்திங்கன்னா பனகல் பார்க்குக்கும் மவுண்ட் ரோட்டுக்கும் நடுவில் இருக்கிற இந்த 3 கிலோமீட்டர் இடம் தான் பாண்டி பஜார்னு அழைக்கப்படுதுங்க. இந்த மொத்தமே பார்த்திங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர்லேருந்து 1.5 கிலோமீட்டர் தான் பஜார் இருக்கும். அந்தளவுக்கு லெஃப்ட் ரைட்டில் இருக்கும். அப்படியே பார்த்துக்கிட்டே போகலாம். இது வந்து நைட் வியூங்க. நான் ஜஸ்ட் லைக் அப்படியே லண்டனில் இருக்கிற மாதிரி பாருங்கள் நம்ம ஷாப்பிங் மால்லாம். உண்மையில் பயங்கர டெட் சீப்பாக இருக்கும். பெண்களுக்கு தேவையான ஆடைகள், கம்மல், அப்புறம் சிகை அலங்கார பொருட்கள், மேக்கப் திங்ஸு, இதெல்லாம் ரொம்ப டெட் சீப்பாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் வந்து நல்லா சிறப்பான ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் சாப்பிட்ணும்னா நம்ம சென்னை பாண்டி பஜாரில் வந்தீங்கன்னா, அதுவும் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கும். பாண்டி பஜார் போஸ்ட் ஆஃபீஸுக்கு ஆப்போசிட்டில் வெஜிடேரியன் ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ்லாம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நைட் டைமில். ஒரு காலத்தில் ஹோட்டல் விருதுநகர், பெரிய ஹோட்டல் இன்றைக்கி நடத்துகிறவங்களாம் இங்கே ஸ்ட்ரீட் ஃபுட்டு நடத்துனாங்க தான் அவ்வளோ அருமையாக இருக்குது. மிட் நைட்லலாம் வந்து பார்த்தோம்னா தெருவியாவர சிற்றுண்டி சாலைகள் நிறைய இங்கே இருந்தது. அதெல்லாம் வந்து இப்போ இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கடைகள் இருக்குது. அதுவும் நல்ல சிறப்பாக தான் இருக்குது. அப்புறம் நல்ல அருமையான கோயிலெலாம் வந்து, அதுவும் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் பக்கத்தில் வெங்கட் நாராயண ரோடு பார்த்திங்கன்னா அங்கே வெங்கடேஷ் பெருமாளுடைய கோயில், அது மாதிரி நிறைய கோயில்களும் இங்கே இருக்குது. அதனால் நல்ல ஃப்ரீயாக கார் பார்க் பண்ணிவிட்டு, 2 வீலர் பார்க் பண்ணிவிட்டு, இல்லை வந்து அரசு பேருந்துகளையும் இறங்கி அப்படியே வந்து மனசார இப்படி வந்தோம்னா கவலையற்று நல்ல நிம்மதியாக ஷாப்பிங் பண்ணலாம். இங்கே எந்த வித தொல்லையும் கிடையாது. முன்னெல்லாம் கொஞ்சம் திருட்டு பயம் இருந்தது. இப்போ அந்த திருட்டு பயமும் கிடையாது. அதனால் போலீஸ் பாதுகாப்பு, இப்போ பாருங்கள் போலீஸ் பாதுகாப்பு நல்லா திருவாரமாக கண்காணிச்சிட்டே இருக்கிறாங்க. அதனால் நல்லா வரலாம். அதேமாதிரி பிராண்டட் கடைங்களும் இப்போ நிறைய வந்துடுச்சு இங்கே. இப்போ ஆன்லைன் பிஸ்னஸுக்கும் மத்தியிலையும் இந்த பாண்டி பஜார் ஓடுதுன்னா பெரிய விஷயந்தான். ஆனாலும் ஒரு சில கடைகள் வந்து நான் ஞாயிற்றுக்கிழமை, அதாவது சண்டே ஈவினிங் ஷாப்பிங் பண்ணலான்னு வந்தேன். அந்த நேரத்தில் தான் நல்ல குளிருங்க. இப்போ உண்மையிலே சென்னையில் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் லைக் ஊட்டி மாதிரி ஆயிடுச்சு இந்த டிசம்பர் மாதத்தில். அந்தளவுக்கு சரியான குளிர் எடுக்குது. இது ஷாப்பிங் பண்ணுறதுக்கான ஒரு அருமையான காலகட்டம். பாருங்கள் எல்லாம் எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். சென்னை மாதிரியே இல்லை, ஜஸ்ட் லைக் ஒரு சிங்கப்பூர் மாதிரியும் ஒரு மலேசியா மாதிரி ஆகிப்போச்சு இப்போது நம்ம பாண்டி பஜாரில் ரொம்ப சிறப்பான கடைகள்னு பார்த்திங்கன்னா இது மாதிரிலாம். அதுவும் கல்யாணி கவரிங்கு, இது மாதிரி கவரிங் நகைக்கு சூப்பர் இடம் இங்கே இருக்குதுங்க. 1 கிராம் கோல்டு, 5 கிராம் கோல்டு, அது மாதிரி வந்து நிறைய கவரிங் கடை நிறைய இருக்குது. அதெல்லாம் வியாபாரம் சரியாக ஆகலைன்ட்டு தெருவிலேயே எடுத்துன்னு வந்து வச்சு விற்பனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது பாருங்கள், இது வந்து காஞ்சி பிளாசான்னு ஒரு கடை இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டாக இந்த கவரிங் நகைகள்லாம் விற்றுட்ருக்குறாங்க. அது அப்புறம் சின்ன பசங்களுக்கான ட்ரெஸ் மெட்டீரியல்ஸு, அப்புறம் டபிள்யூன்ற ஒரு கடை, இது மாதிரி சூப்பர் கடைங்களாம் இருக்குது. இதெல்லாம் பிராண்டட் கடைங்களாம் இருக்குது. நீங்கள் வாங்க, சென்னைக்கு வந்தீங்கன்னா குடும்பத்தோடு ஷாப்பிங் பண்ணக்கூடிய ஒரு சிறப்பான இடம் பார்த்திங்கன்னா இந்த இடம். ஏன்னா நிறைய தெருவார சிற்றுண்டி சாலைகள் இருக்கிறதுனால அப்படியே வாங்கி சாப்பிட்டுன்னு சுண்டல், வேர்க்கடலை, அது மாதிரி நிறைய வியாபாரம் பண்ணிகிட்ருப்பாங்க, சாப்பிட்லாம். முன்ன இந்த தெருவோரமாக இருந்த வியாபாரிகள்லாம் இப்போது எல்லோரும் இந்த வியாபாரிகள் சங்கம் சேர்ந்து ஒரு இடத்துல கவர்மெண்ட்டு கொடுத்து அதுக்குள்ளே வச்சுட்டாங்க இந்த தெரு வியாபாரம் விற்கிறதுலாம். ஆனால் பாவம் அவங்களுக்கு இப்போ வியாபாரமே கிடையாதுங்க அது உள்ளே போன பிறகு.
வெளியே இருக்கிறதுக்கு வந்து நல்ல வியாபாரம். இந்த கீதா கேஃப்னு ஒரு கடை இருக்கும். சூப்பரான இந்த பழைய காலத்து ஹோட்டலுங்க. இங்கே காஃபி சாப்பிட்றதுக்குன்னே நிறைய பேர் எங்கெங்கேருந்தோ வெளியூர்லேருந்தான் வந்து இங்கே சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு காஃபி சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு ரத்னா ஸ்டோர்ன்றது மிக பழமையான ஒரு பாத்திர கடைங்க. இது வந்து 4 மாடி கட்டிடம் கொண்டது. ஒரு காலத்தில் ஓஹோன்னு ஓடும். யார் வீட்டில் கல்யாணம் நடந்தாலும் இந்த ரத்னா ஸ்டோர்ஸில் தான் பாத்திரம் பண்டெலாம் வாங்குவாங்க. அது பக்கத்தில் பாட்டா இருக்குது. அது பக்கத்தில் வந்து கவரிங் நகைகள்லாம் இருக்குது பாருங்கள். அது மாதிரி அந்த பார்க்கிங் பொறுத்த வரைக்கும் நல்ல அலாட்மெண்ட்டான இடத்துல நிறுத்தி வைங்க. வேறு எங்கேயாவது மாற்றி நிறுத்தி வச்சிட்டா போலீஸ் வந்து இது வண்டிக்கு வந்து பூட்டு போட்டுருவாங்க. அதனால் அந்தந்த கார் பார்க்கிங்னால் கார் பார்க்கிங்கில் நிப்பாட்டணும். 2 வீலர் பார்க்கிங்னால் 2 வீலர் பார்க்கிங் நிப்பாட்டணும். அதுவும் இப்போ நார்த் இண்டியன்ஸ் நிறைய பேர் நம்ம சென்னைக்கு வரும்போது இந்த இடத்துக்கு ஷாப்பிங் வராங்க. அப்புறம் குழந்தைங்களுக்கு தேவையான பொம்மைகள் இருக்குது பாருங்கள். அவ்வளோ சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருந்தது இந்த பொம்மைங்கள்லாம் பார்க்குறதுக்கு. அப்புறம் பெட்ரோல் பங்க் பார்த்திங்கன்னா இங்கே 1 2 தான் இருக்குது. அதனால் பெட்ரோல் போடணும்னு நினச்சா அங்கே பங்க் இருக்குன்ற இடத்துலையே போட்டுக்குங்க. அப்புறம் நான் வெஜிடேரியன் ஹோட்டல்னால் இங்கே அஞ்சப்பன் ஹோட்டல் இருக்குது. அப்புறம் நியூ ஆந்திரா மெஸ்னு ஒரு ஹோட்டல் இருக்குது. அதுவும் சூப்பராக இருக்கும். வெஜிடேரியன் ஹோட்டல்னால் A to Bன்னு ஒரு ஹோட்டல் இருக்கும். அப்புறம் இந்த கைராசின்னு பெண்களுக்கான சுடிதார் மெட்டீரியல்ஸு, ரெடிமேடு சுடிதார்ஸு, சேலைகள் அனைத்தும் நல்ல எண்ணிலடங்கா வண்ணங்கள் கொண்ட துணி கடைகள் நிறைய இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா நம்ம A to B அடையார் ஆனந்த பவன் வெஜிடேரியன் சிற்றுண்டி சாலை இருக்குது. அப்புறம் கோ கலர்ஸ் இது மாதிரி நிறைய இருக்குது. அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டே வாங்களேன். நான் சொல்கிறத விட நீங்களே பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அதனுடைய விவரங்கள் நீங்களே தெரியும். ஒரு காலத்தில் நல்லா ஓஹோன்னு ஓடி இந்த களஞ்சியம், பொன்னி அங்காடி இது மாதிரி கடைகள்லாம் இப்போ இன்னும் இருக்க தான் செய்யுது. இப்போ ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி மாறி மாறி புது புது அங்காடிகள் நிறைய வந்துடுச்சு. அதில் இந்த பாலாஜி பவன் ஹோட்டல் பாருங்கள். இங்கேயே வந்து வெஜிடேரியன் ஹோட்டலுங்க. இந்த கடை நல்லா சூப்பராக இருக்கும். வெஜிடேரியன் சாப்பாடு, சாம்பார் வடை, தயிர் வடை, அது மாதிரி நிறைய ஐட்டங்கள் வந்து இந்த பாலாஜி பவனில் சாப்பிட்லாம். இது ஒரு மோர் தென் 50 இயர்ஸாக இருக்கிற ஒரு கடை தான் பாலாஜி பவன். இதில் வந்து கலர்ஸ் சாய்ஸில் இப்போ லேட்டஸ்ட்டு ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி வந்தது. இப்போ விழா காலம்னால தீபாவளி, பொங்கல், நியூ இயர் இது மாதிரினால ஃபுல்லாக லைட்டிங் போட்டு டி நகர் பாண்டி பஜாரு அவ்வளோ இது பனகல் பார்க்கு பஜார்னு சொல்லுவாங்க, பாண்டி பஜார்னு சொல்லுவாங்க. ஆனால் அனைவரால் அழைக்கப்படுகிறது பாண்டி பஜார் தான். நல்லா 2 சைடும் விசாலமான ஒரு கடை வீதிங்க, நல்ல நடைபாதைங்க. இந்த இடம் தான் பார்த்திங்கன்னா சிறு வியாபாரிகளுக்கு கவர்மெண்ட்டு ஒருங்கிணைத்து கட்டப்பட்ட கட்டிடம் இது. இப்போ இங்கே ஃபுல்லாக வந்து கிஃப்ட் ஐட்டம் விற்கிற பொருள் மட்டும்தான் இருக்குது. மீதி கடைக்காரங்கெல்லாம் கடை உள்ளே வச்சுருக்குறாங்களே தவிர ஒன்றும் வியாபாரம் கிடையாது. அப்புறம் இந்த நாயுடு ஹால் இங்கே டி நகர் பாண்டி பஜாரில் நல்லா சிறப்பாக ஓடுற ஒரு கடைன்னு பார்த்திங்கன்னா நம்ம இந்த நாயுடு ஹால் தான். இந்த நாயுடு ஹாலுக்கு வெளியே ஃப்ரூட்ஸ்லாம் விற்பாங்க. அப்புறமா வந்து பூக்கடையில் சூப்பர் பூக்கடை இருக்கும், நல்லா அருமையாக இருக்கும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த கிஃப்ட் ஐட்டம், பொக்கேலாம் விற்பாங்க. அப்புறம் கல்யாண வீட்டுக்கு தேவையான ரிட்டன் கிஃப்ட்ஸ் ஐட்டம்ஸ்லாம் இந்த கவர்மெண்ட் கடை வீதியில் விற்றுட்ருப்பாங்க. அதான் நடைபாதை வியாபாரிகளுக்கான வணிக வளாகம். இதில் தான் ஒரு காலத்தில் ரோட்டில் இருந்த கடைங்கள்லாம் தூக்கி உள்ளே வச்சிட்டாங்க. இது பக்கத்தில் மிகப்பெரிய காம்ப்ளெக்ஸ் ஒன்று இருந்தது. அதில் வந்து கேரளா ஜுவல்லர்ஸ் அது மாதிரி பெரிய கடை இருந்தது. நிறைய ஸ்டோர்ஸ்லாம் இதில் இருந்தது. இப்போ சமீப காலமாக ஆன்லைன் பிஸ்னஸ் வந்த பிறகு நிறைய கடை அதுக்குள்ளேயும் மூடிட்டாங்க. இப்போ பெரிய காம்ப்ளெக்ஸ் தான் இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோரும் ஃபஸ்ட் ஃப்ளோரும் மட்டும்தான் இயங்கிட்டுருக்கு. இதுக்கு பின்னாடி தான் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ், சென்னையில் மிக சூப்பரான ஒரு ஸ்வீட் கடைன்னா கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் இது பக்கத்தில் தான் இருக்குது. அப்புறமா எத்னிக்ஸ்னு ஒரு துணி கடை, அது மாதிரி நிறைய கடைகள் இருக்குது. இது அப்படியே தாண்டி போனால் தான் நம்ம செவாலியர் சிவாஜி கணேசனுடைய வீடு இருக்குது. ஒரு தெரு பேர் செவாலியர் சிவாஜி கணேசன் சாலைன்னு தான் போட்டிருக்கோம். அதுக்கு பின்னாடி தான் நம்ம எம்ஜிஆர் வந்து அவருடைய வீடு இங்கே இருக்குது. டி நகரில் கவர்மெண்ட்டில் ஒரு சிஎம்மாக இருக்கும்போது மத்தியானம் வந்து சாப்பிட்டு போகிறதுக்கான இடமும் இந்த பாண்டி பஜாருக்கு பின்னாடி தான் எம்ஜிஆருடைய வீடும் இருக்குது. அதே மாதிரி எம்ஜிஆரால் நன்கொடையாக பெறப்பட்ட நாகேஷ் தேட்டர் அதுவும் வந்து இங்கே தான் இருக்குது. இது வந்து மல்டி லெவல் கார் பார்க்கிங் இடங்க. இப்போ கார் பார்க்கிங் வந்து விட்றதுக்கு இடமே இல்லாதனால கவர்மெண்ட்டே கட்டி கொடுத்துருக்குறாங்க இந்த மல்டி லெவல் கார் பார்க்கிங் இடம். ஆனால் நிறைய பேர் இங்கே பார்க்கிங்லாம் விட்றதில்ல, அதுக்குள்ளே வெளியே தான் விட்டுக்கிறாங்க. சனி ஞாயிறில் வேணால் அந்த மல்டி லெவல் கார் பார்க்கிங்கில் எடுத்துகிட்டு போய் விட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் சென்னையில் இது ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸ்மார்ட் பைக்குன்ற வந்து சைக்கிளு, பேட்ரி சைக்கிளு, சாதாரண சைக்கிள் எல்லாமே இருக்குது. இதுக்கு ஆப் மூலிமா அந்த சைக்கிள் எடுத்து இந்த பஜார்லாம் சுற்றி பார்த்துட்டு மறுபடியும் போகும்போது இந்த இடத்துலையே பார்க் பண்ணிவிட்டு நம்ம போகலாம்.
அப்புறம் இங்கே வந்து ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ் கடை இது எல்லா இடத்துலையும் இருக்கும், இங்கேயும் இருக்குது. ஆனாலும் நிறைய கடை இருந்தாலும் எந்த கடையுமே அவ்வளோ ஓடுற மாதிரி தெரியல. ஆனால் இங்கே ஐஃபோன் கடை மட்டும் பார்த்தோம்னா அவ்வளோ ஜனம் இருக்கிறாங்க இந்த ஐஃபோன் கடையில். இந்த சிக்னல் பார்த்திங்கன்னா இந்த சைடு சைதாப்பேட்டைக்கு போகிற இடம், இந்த சைடு வந்து இந்த சைடு இந்த ஐ பிளானெட்டுன்ற ஐஃபோன் கடைங்க இது. இதில் மட்டும் ஜனம் பார்த்தா ஜேன்னு இருக்குது. உண்மையிலே சென்னை வந்து ஒரு ரிச்சஸ்ட்டு சிட்டின்னு தான் சொல்லலாம், அந்தளவுக்கு இருக்குது. அதே மாதிரி ஜாக்கி, அப்புறம் இந்த சைடு அப்படியே கொஞ்சம் தள்ளி வந்தோம்னா கேஎஃப்சி கடை ஒன்று இருக்குது. இது பக்கத்தில் வந்து மலேசியன் ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குதுங்க. நான்சியோ ஏதோ ஒரு மலேசியன் ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது, சூப்பராக இருக்குது அந்த மலேசியன் ரெஸ்டாரண்ட்டில். அங்கே என்னென்னா மீனுடைய தலை குழம்பு வச்சு தருவாங்க, அவ்வளோ ஃபேமஸாக இருக்கும் அந்த கடை. அதுவும் இதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. இது பக்கத்தில் தான் நாகேஷ் தேட்டர் இருந்தது, ஒரு காலத்தில் நல்லா சிறப்பாக ஓடிட்டு இருந்தது. இப்போ அந்த தேட்டர் இல்லைங்க, ஏதோ கைமை. இது வந்து அப்புறம் தெருவோர சிற்றுண்டி சாலைகள் ஹோட்டல்ஸ் சொன்னோம் பார்த்தீங்களா, கையேந்தி பவன். இந்த கையேந்தி பவனில் இந்த கார்னரில் ஏஞ்சல்ஸ்னு ஒரு ஸ்கூல் இருக்குதுங்க, அது எதிர்க்க ஒரு கையேந்தி பவன் கடை இருக்குது. அங்கே பார்த்தா நைட்டில் ஜேன்னு ஜனம் நல்லா சாப்பிட்டுட்ருக்குறாங்க. ஆனால் சுவையும் நல்லா தான் இருந்தது, விலையும் கம்மியாக தான் இருந்தது. அதனால தான் ஜனங்க நல்லா தரம் எங்கே இருக்கோ அங்கே வந்து சாப்பிட்றாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய இருக்குது. இங்கே இருக்கிற காம்ப்ளெக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் காம்ப்ளெக்ஸ் ஆகிடுச்சு. மீதி வந்து கீழே எல்லாம் இந்த டைட்டன் ஷோரூமு அது மாதிரி ஒரு சில கடைகள் தான் இங்கே இயங்கிட்டு இருந்தது. ரஷ்ஷு ஒன்றும் அந்தளவுக்கு சொல்ல முடியாது, பட் அந்த காலம் மக்கள் வாங்குறவங்க வாங்க தான் செய்கிறாங்க. என்றைக்கு இந்த ஸ்மார்ட் வாட்சஸ்லாம் வந்துச்சு அதிலேருந்து வாட்ச் கடைங்கள்லாம் கொஞ்சம் ஜனம் கம்மியாச்சு. இதுதான் வந்து விஜயா மால், விஜயா திருமண மால் பாருங்கள். இங்கே தான் வந்து நாகேஷ் தேட்டர் இருந்த இடங்க, இதுதான் இப்போ விஜயா திருமண மால் ஆக்கிட்டாங்க. இது கேஎஃப்சி சிக்கன் கடை, இந்த கடை கொஞ்சம் நல்லா ஓடுதுங்க, நல்லா சூப்பராக இருக்குது. சாப்பிட்ணுன்னு நினச்சா நம்ம கேஎஃப்சியில் வந்து சாப்பிட்லாம். இந்த கேஎஃப்சிக்கு பக்கத்துலேயே தான் மலேசியன் ரெஸ்டாரண்ட் இருக்குது. இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள். இது மலேசியாவில் இருக்க நாசி கந்தர்ன்ற ஒரு ரெஸ்டாரண்ட்டுங்க, நல்லா சூப்பராக இருக்குது மலேசியன் ரெஸ்டாரண்ட். இங்கே நான் நிறைய வாட்டி போய் சாப்பிட்ருக்குறேன், நல்லாயிருக்கும். அப்புறமா வந்து இது டாட்டா ப்ராடக்ட்னுடைய வைர வியாபாரம் பண்ணுறக்கூடிய கடை இது. அப்புறம் அங்கங்கே பெருசாக திண்ணை கட்டி வச்சுருக்குறாங்க. அந்த திண்ணையிலலாம் நம்ம உட்காந்து நல்லா பொறுமையாக சுற்றி பார்த்துட்டு போகலாம். இந்த மாதிரி இதுவும் பக்கத்தில் லாஸ்ட் இது வந்து கிழக்கு எண்டுக்கு வந்துட்டோம். நம்ம மேற்கு எண்டுலேருந்து அப்படியே ஒரு கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் தாண்டி வந்தோம்னா இது எதிர்க்கு. அப்புறம் இது எதிர்க்கு தான் குளோபல் மால்னு ஒன்று இருந்தது, அந்த மால் இப்போ கிடையாது. அதுக்கு பதிலாக வந்து வேறு ஏதோ ஒரு கடை வச்சுருக்குறாங்க, அதையும் பார்க்கலாம். இது வந்து ஜிஆர்டி ஹோட்டல்ஸ் இது. அப்புறமா வந்து கல்யாண் தங்க நகை கடைங்க, இது ரொம்ப ஃபேமஸுங்க. நம்ம பிரபு அண்ணன் நடித்த பிரபு அண்ணனுடைய வீடும் இது கல்யாண் ஜுவல்லரி பக்கத்தில் தான் இருக்குது, பேக் சைடில் தான். இங்கே தான் சிவாஜி கணேசன் ஐயாவுடைய வீடு இங்கே. அப்புறம் மாபோசி அவர்களுக்கு சிலையும் இங்கே தான் இருக்குது. இது அப்படியே கொஞ்சம் தூரம் வந்துட்டுனா மவுண்ட் ரோடு டச் ஆகிடும். இதுதான் பாண்டி பஜார்னுடைய கடைசி கடை வீதிங்க. இது அப்படியே நம்ம இது வரையும் வந்துட்டு ரிட்டர்ன் போயிடலாம். இதுக்கப்புறம் பஜார் எதுவும் கிடையாது. அமெரிக்கன் டூரிஸ்டர் சூட்கேஸ் கடை அதெல்லாம் இருக்குது. இப்போலாம் ஆன்லைன் பிஸ்னஸ் ஆகின பிறகு சூட்கேஸ்லாம் ஆன்லைன்லேயே வாங்கிடுறாங்க மக்கள். இருந்தாலும் இந்த தெருவோரம் இருக்கிற இந்த சிறு வியாபாரிகள் பூக்கடை, அப்புறம் ஜூஸ் கடை, ப்ளஸ்ஸு இது சூப்பு கடை அதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஓடி இருக்குது. அப்புறம் தனிஷ்னுடைய நகை கடை இங்கே இருக்குது. இங்கே தான் குளோபல் அப்படின்ற ஒரு பெரிய கடை இருந்தது. இதுதான் நாசி கந்தர் பிளீட்டா அப்படின்ற ஒரு மலேசியன் ரெஸ்டாரண்ட் கடை சொன்னோம் பார்த்திங்களா, அந்த இதனுடைய ரெஸ்டாரண்ட் கடை இது. இது டோட்டலாக நம்ம பார்த்திங்கன்னா பாண்டி பஜார்னுடைய நைட் வியூஸ். இதுதான் இரவு நேரம். இது நைட் 12-1 மணி வரையும் மேக்ஸிமம் கடைங்க திறந்துருக்கும். ஆனால் 12 மணிக்கெலாம் கவர்மெண்ட் மூட சொல்கிறாங்க. இருந்தாலும் ஒரு சில கடைகள் 12 மணி வரையுமே இயங்கிட்டுருக்கோம். இவ்வளோ தான் இருந்தாலும் கடைசியாக அந்த அண்ணன் சைக்கிளில் பலூன் விற்றுட்டு இருந்தாருங்க, பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்தது. ஒரு வியாபாரமாக ஆகலை. நான் 100 ரூபா கொடுத்து ஒரு 2 பலூன் வாங்கிட்டு போனேன். இதுதான் வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸான ஹோலி ஏஞ்சல்ஸ் ஸ்கூலுங்க. இது ரொம்ப ஃபேமஸான ஸ்கூலு, நூற்றாண்டுகள் கடந்து இயங்கிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். நாகேஷ் தேட்டர் திறக்கும் போது ரொம்ப பிரச்சனையாக பண்ணது இந்த ஸ்கூல்ஸ் தான். அப்புறமா வந்து இதுக்காக வாசப்படியே பேக் சைடு வச்சுக்கிட்டாங்களாம், இப்போ மறுபடியும் ஃப்ரண்ட் சைடு வச்சுட்டாங்க. அப்புறம் பார்த்தோன்னா இதை அப்படியே பார்த்துட்டு வந்தோம்னா இங்கே ஆந்திரா மெஸ்ஸுன்னு ஒரு இருக்கும். இதுதான் நியூ ஆந்திரா மீல்ஸ் ஹோட்டல், நல்ல சிறப்பான ஒரு ஹோட்டலுங்க ஆந்திரா மீல்ஸ்னுடைய. இப்போ எத்னிக்ஸ் சொல்லிட்டு ரேமான்ஸ்னுடைய துணி கடை தான் இப்போ பேர் மாற்றி இது மாதிரி வச்சுருக்கிறாங்க. அப்புறம் ஸ்கெச்சஸ் இது மாதிரி வந்து நம்ம நாயுடு ஹால் பக்கத்தில் இது மாதிரி நிறைய கடைங்க இருக்குது. நீங்களும் உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது சென்னைக்கு வந்தீங்கன்னா பாண்டி பஜாருக்கு வாங்க,
நல்லா சிறப்பாக ஷாப்பிங் பண்ணுங்கள். வாழ்க்கை வாழ்வதற்கு என்ஜாய் பண்ணுங்கள். எனது அருமை சகோதர சகோதரிகளை இதுவரை பொறுமையுடன் எனது சேனலை கண்டு கழிக்கும் அனைத்து மக்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். அப்படியே உங்கள் பொற்காரங்களால் என்னுடைய சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு 1 கோடி ரூபாய்க்கு சமமானது. அதனால் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள் என்னுடைய அருமை சந்தாதாரர்களே, ப்ளஸ்ஸு புதிதாக பார்த்து கொண்டிருக்கிற எனது அருமை சகோதர சகோதரிகள் அனைவரும் நன்றியுடன் கேட்டுக்கொள்கிறேன். அப்புறம் நிறைய கடைங்க இருக்குங்க உள்ள. இது வந்து நீங்கள் எத்தனையோ ஊரில் கோயம்புத்தூர், மதுரை, தமிழ்நாட்டில், இந்தியாவில் எங்கெங்கேயோ பார்த்துருப்பீங்க. பாண்டி பஜாருக்கு வந்து ஒரு ஷாப்பிங் பண்ணிங்கன்னா தான் சென்னையினுடைய முழு ஒரு ஷாப்பிங் ஃபீல் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம வந்து இங்கே யார் என்ன வேணும் ஏது வேணும்லாம் கேட்க மாட்டாங்க. நல்லா நீங்கள் ஃப்ரீயாக ஷாப்பிங் பண்ணிவிட்டு மன நிறைவாக போகலாம். குறைஞ்ச காசில் நிறைஞ்ச பொருட்களை வாங்கிட்டு போகக்கூடிய ஒரு இடம்னா சென்னையில் நம்ம பாண்டி பஜார் தான். இதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ஜனம் ரங்கநாதன் தெருவுக்கு போனீங்கன்னா ஜேன்னு ஜனம் இருக்கும். தாங்க முடியாது, அந்தளவுக்கு கூட்டம் அங்கே இருக்கும். அது ஒரு மாதிரியான ஒரு ஃபீல். இது வந்து ரொம்ப லோவாக இல்லாமல் ரொம்ப ஹைஃபையாகவும் இல்லாமல் ஒரு மிடில் தரமான ஒரு நடுத்தரமான ஒரு ஷாப்பிங் ஃபீல் கிடைக்கணும்னா நம்ம பாண்டி பஜார், சென்னை பாண்டி பஜாருக்கு வந்துட்டால் நல்லா சூப்பராக ஒரு ஷாப்பிங் பார்த்த ஒரு ஃபீல் கிடைக்கும். உங்களுக்கு நீங்களும் இந்த பாண்டி பஜாரை பார்த்துருந்தீங்கன்னா என்னுடைய கமெண்ட்ஸ் பாக்ஸில் உங்களுடைய அனுபவங்களை தெரிவிங்க எனது அருமை மக்களே. உங்களுடைய சென்னையில் இந்த பாண்டி பஜாரில் எந்த இடம் நல்லா சிறப்பாக சாப்பிட்டீங்க, சிறப்பாக ஷாப்பிங் பண்ணிங்க, அது மாதிரி தெரிவிச்சிங்கன்னா மற்ற மக்களும் பார்ப்பாங்க. அவங்களும் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பகிர்வாங்க. என மீண்டும் உங்களை அனைவரையும் ஒரு நல்ல வீடியோவில் அடுத்த தடவை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஆர். எனக்காக ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள் எனது அருமை மக்களே. வாழ்க வளமுடன் எனது அருமை நண்பர்களே.